நான் ஒரு 4-5 வருஷமா ஜோசியம் படிச்சுட்டு வரேன். பல ஜோதிட புக்களை படிப்பேன். அப்பப்போ படிப்பேன். முழுமையாக எல்லாத்தையும் படிச்சேன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ எடுத்து ரெஃபர் பண்ணுவேன். அதில் ஜோதிட கருத்துக்கள் நல்லா இருந்தால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுவேன். அது என்னுடைய பழக்கம். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்து என்ன நினைச்சாங்கன்னா நான் ஒரு பெரிய ஜோசியம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நம்ம போட ஜோதிட கருத்துக்கள் நமக்கு ஞாபகம் இருக்குமா என்ன? அதாவது நாட் பாசிபிள். ஆண்டவன் தான் நமக்கு அது போன்ற ஒரு அறிவை கொடுக்கல. ஆனாலும் ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை அனுப்பிச்சு சார் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சில பேர் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. நான் தெளிவாக சொல்லிடுவேன், நான் வந்து ஜோதிட ஆர்வலம் தான், நான் ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர் கிடையாது. நீங்கள் உங்கள் ஏரியாவுக்கு ஜோதிடரை பார்த்துவங்கன்னு சொல்லிடுவேன். அதே மாரி நண்பர்களும் உறவினர்களும் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து சார் இது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இதாம்பா பார்க்கணும், இந்த டைம் எனக்கு வந்து இப்போ நேரமே சரியில்லை, இந்த தொழில் செய்யலாமா, பையனை என்ன படிக்க வைப்பலாம் கேட்பாங்க. நானும் கிரகநிலைகளை பார்த்து, ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்திகளை பார்த்து எனக்கு தெரிந்த பலனும் சொல்லுவேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சொல்லுவாங்க, நீ சொன்னது கரெக்டாக இருந்து, நல்லா இருக்கு இப்போ டைம், நீ சொன்ன மாதிரி தான் செஞ்சேன்னு சொல்கிறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபீட்பேக். ஆனால் இந்த திருமண பொருத்தத்துக்கு கொடுத்தா நான் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பார்ப்பேன். ஆனாலும் விட மாட்டாங்க நண்பர்கள். இல்லை நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்வாங்க. சரி, நான் வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். அவங்கள என்ன சொல்லுவேன்னா, நான் இந்த பொருத்தம் பார்த்து இந்த ஜாதகங்கள் பொருந்தலைன்னு சொல்லிட்டா நீங்கள் அதை விட்டுடலாம். பொருந்தி இருக்கு செய்யலாம்னு சொன்னா தயவு செஞ்சு இன்னொரு ஜோதிடர்கிட்ட, என்னை விட அனுபவம் உள்ள ஜோதிடர் காமிச்சு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து மறக்காம எல்லாத்திட்டையும் சொல்லுவேன். இதுல வந்து எந்தவித கௌரவ குறைச்சலும் கிடையாது. ஏன்னா 2 பேருடைய வாழ்க்கை சம்பந்தப்படுது இல்லையா? இதெல்லாம் வந்து ஈகோலாம் பார்க்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. நீங்க எப்படி?